நீங்க வந்து பாருங்க நம்மளுடைய டேபிள்ல இருந்து நான் இந்த சாம்பிள் டேட்டாவை அப்படியே ஒரு காப்பி எடுத்துட்டு ஒரு புது ஃபைல நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 4ல இருந்து 5 ரிப்போர்ட் ஒன்று கிரியேட் பண்ண போறேன். தனித்தனி ரிப்போர்ட் நான் கிரியேட் பண்ண போறேன். ஐட்டம் வைஸ் தனியா, ரெப் வைஸ் தனியா, ரீஜன் வைஸ் தனியா, அந்த மாதிரி தனித்தனியா நம்ம கிரியேட் பண்ண போறோம். கிரியேட் பண்ண ரிப்போர்ட்டுக்கு ஒரு விஷுவல் ஃபார்ம், அதாவது ஒரு சார்ட் ஒன்று கிரியேட் பண்ண போறோம். ரைட். ஸோ இப்போ எல்லாமே வந்து நான் கொஞ்சம் ஃபாஸ்டாவே பண்றேன். நீங்க ஆல்ரெடி நீங்க இதெல்லாம் யூஸ் பண்ணதுனால உங்களுக்கு புரியும். ஒரு ரீஜன் வைஸ் ஒரு டோட்டல் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு ஒரு பை சார்ட் ஒன்று. மோஸ்ட்லி பிவர் டைப்ல பொறுத்த மட்டும் இந்த மாதிரி பட்டன்ஸ் வரும். இந்த பட்டன்ஸ் வந்து மோஸ்ட்லி ரிமூவ் பண்ணிடுங்க. ஏன்னா அது தேவையில்லாம இந்த ஒரு பட்டனுக்காக வந்து அந்த ஸ்பேஸ் வந்து அப்படியே பிடிச்சிட்டு இருக்கும். ஸோ இதை நீங்க ரிமூவ் பண்ணிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு யூனிஃபார்மான சைஸ் நீங்க கொடுக்க பாருங்க. எல்லாத்துக்குமே வந்து ஒரே மாதிரியான சைஸ். ஒன்னு இப்போ நீங்க வந்து சைஸ் மாத்திரம் அப்படின்ற பேர்ல வந்து நீங்க மேனுவலா டிராக் பண்ணீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸ்ல வரும், ஒவ்வொரு ஷேப்ல வரும். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்க, செலக்ட் பண்ணிட்டு ஃபார்மேட்ல போயிட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா சார்ட்டுடைய ஹைட் வித் இருக்கும். யூனிஃபார்மா சைஸ் கொடுங்க. ஹைட் எவ்வளவு இருக்கணும், வித் என்ன இருக்கணும். இப்போ நான் வந்து ஹைட் வந்து 6 சென்டிமீட்டர் கொடுக்குறேன், வித் வந்து ஒரு 10 சென்டிமீட்டர் கொடுக்குறேன். இதே சைஸ் தான் வந்து மற்ற சார்ட்டுக்கும் ஃபாலோ பண்ண போறேன். சரியா? ஸோ இங்க வந்து நான் ரெப் வைஸ் ஒரு ரிப்போர்ட் எடுத்துக்கிறேன். ஸோ என்ன பண்ணலாம்னா இந்த காலம் வைஸ் நம்ம வந்து ஷார்ட் பண்ணிக்கலாம். ஷார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பார்க்கறது ஒரு ஆர்டர்ல இருக்கும். சரிங்களா? இப்போ டிஃபால்ட்டாவே வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் காலம் தான் ஷார்ட் ஆகிருக்கும். ஷார்ட் பண்றது எல்லாம் தெரியும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் காலம் தான் ஷார்ட் ஆயிருக்கும், ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல ஷார்ட் ஆயிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்றோம்னா அந்த சம் ஆஃப் டோட்டல் வச்சு நம்ம ஷார்ட் பண்ணிக்கிறோம். ஸோ தட் அது பார்க்கறதுக்கு வந்து ஒரு அலைனா இருக்க மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கும் வந்து நான் என்ன பண்ணிடுறேன், ஒரு 6 சென்டிமீட்டர் ஹைட்டு, 10 சென்டிமீட்டர் வித்து கொடுத்துக்கிறேன். எல்லாமே வந்து ஒரு டார்க்கான ஒரு பிளாக் கலர் கொடுத்துக்கிறேன். இப்போ பேசிக்காவே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு டார்க் கிரே கலர்ல தான் இருக்கும். ஸோ நீங்க பிளாக் கலர் கொடுத்தீங்கன்னா டெக்ஸ்ட் இன்னும் கூட ஒரு நல்ல அப்பீலா இருக்கும். ஸோ இது வந்து எல்லாமே ரெப்போடைய டீடைல்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா ரீஜனுடைய டீடைல்ஸ். ஷீட் நேம் மாத்திக்கலாம். ஏன்னா வந்து உங்களுக்கு நிறைய ஷீட்ஸ் நம்ம கிரியேட் பண்ணும்போது ஷீட் 1 ஷீட் 2 அப்படின்னு இருந்தா வந்து நமக்கு புரியாது. ஸோ இங்கேயுமே வந்து நம்ம சார்ட் பண்ணிக்கலாம். டேட்டா லேபிள்ஸ், ஐட்டம்ஸ் எல்லாம் அமைதியா இருங்க. ஸோ இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 6 சென்டிமீட்டர் கொடுக்குறோம், 10 சென்டிமீட்டர் வித்து. ஸோ இது 6, 10 தான் இருக்கணுமா அப்படின்லாம் அவசியம் கிடையாது. நீங்க வந்து என்ன சைஸ் வேணா கொடுக்கலாம், உங்களுடைய ரிக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க எது வேணா கொடுத்துக்கலாம். பட் வந்து எல்லாமே வந்து யூனிஃபார்ம் சைஸா இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. ரைட். இப்போ வரையும் 3 ரிப்போர்ட் கிரியேட் பண்ணிருக்கோமா? ஸோ அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ரீஜன் கிரியேட் பண்ணியாச்சு, ரெப் ஐட்டம் சைஸ் கூட நம்ம ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ சைஸ் வந்து ஸோ இதுக்கு ஒரு சார்ட், என்ன சார்ட் கிரியேட் பண்ணலாம், ஒரு டோனட் சார்ட் கிரியேட் பண்றேன். ஸோ இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பட்டனை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சீரிஸ் வந்து ரொம்ப மெல்லிஸா இருக்க மாதிரி இருக்குல்ல, இது என்ன பண்ணுங்க, டபுள் கிளிக் பண்ணுங்க, இல்லைன்னா ரைட் கிளிக் பண்ணுங்க. இந்த டோனட் ஹோல் சைஸ் இருக்குல்ல, இது கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ரிங் கொஞ்சம் பார்க்க பெருசா அந்த மாதிரி இருக்கும். ரைட். டேட்டா லேபிள்ஸ் வந்து
இந்த லேபிளில் இதை கிளிக் பண்ணிக்கலாம். கேட்டகரி நேமும் சேர்த்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணலாம். ஸோ தட் ரெண்டுமே நம்மளால் பார்க்க முடியும். இதை கிளிக் பண்ணிவிட்டு எல்லா டெக்ஸ்ட்டுமே வந்து பிளாக் கலரில் கொடுத்துக்கலாம். ஹோம் மெனுல பிளாக் கலர் ஒரு போல்ட் ஆக்கிக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் வந்து நல்லா கிளியரா தெரியும். சைஸ் இதுவுமே வந்து நம்ம சைஸ்னு மாத்திக்கலாம். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம 4 ரிப்போர்ட் கிரியேட் பண்ணியாச்சு. மெயினான ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆர்டர் டேட். ஸோ டேட் பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே இந்த மாதிரி குரூப் ஆகிடும். இயர் வைஸ் இந்த மாதிரி குரூப் ஆகிடும். உங்களுக்கு வேணும்னா வந்து அந்த இயர் வைஸ் குரூப் வச்சுக்கலாம். அந்த இயர் வைஸ் குரூப்பை வந்து நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா குவார்டர் வைஸ் வரும். அதாவது 3 மாசம் வந்து ஒரு குவார்டர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஒரு வருஷத்தை வந்து 4 குவார்டர்ஸாக பிரிச்சுப்போம். ஸோ ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச் வந்து குவார்டர் 1, ஏப்ரல், மே, ஜூன் வந்து குவார்டர் 2, ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் வந்து குவார்டர் 3, அதுக்கப்புறம் வந்து அக்டோபர், நவம்பர், டிசம்பர் வந்து குவார்டர் 4. ஸோ மோஸ்ட்லி ஒரு கம்பெனின்னு எடுத்துட்டீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வந்து அவங்க நார்மலாக டார்கெட் வைப்பாங்கல்ல. ஸோ டார்கெட் வைக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா 12 மாசம் பெரிய பீரியடா இருக்கும். ஸோ ஒரு டார்கெட் அச்சீவ் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, அதே டார்கெட்டை இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ வந்து 1 கோடி ரூபாய் டார்கெட் அப்படின்னா 1 கோடி ரூபாயை வந்து ஒரு வருஷத்துல சேர்க்கறதுன்றது கஷ்டமா இருக்கும். அதே என்ன பண்ணுவாங்கன்னா 4 குவார்டர்ஸா பிரிச்சு இந்த ஒரு 3 மாசத்துக்குள்ள நம்ம வந்து ஒரு 25 லட்சம் சம்பாதிச்சிடணும். அந்த மாதிரி வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ரைட். ஸோ இப்போ வந்து நீங்க அந்த 3 மாசத்துக்கு அந்த சின்ன டார்கெட்டை ஃபேஸ் பண்றது ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ அதுதான் வந்து குவார்டர் 1, குவார்டர் 2 அப்படின்னு இருக்கிறது. ஸோ இது நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு டேட் வரும். இதையும் எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா ஜனவரி மாசம் என்னென்னலாம் சேல்ஸ் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு காட்டும். எனக்கு இவ்வளோ டேட்டா வேண்டாம், எனக்கு இயர் மந்த் மட்டும் போதும் அப்படின்னா கர்சர் இங்கே வச்சுக்கோங்க. மேலே பிவட் டேபிள் அனலைஸ் போங்க. இந்த இடத்துல குரூப் ஃபீல்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா என்னென்னலாம் ஆப்ஷன் வேணும்னு கேட்கும். நான் வந்து இந்த இயர் அண்ட் மந்த்தை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்றேன். இப்போ எனக்கு இந்த டேபிள் இப்படி வந்துருச்சு. ஸோ இதுக்கு வந்து ஒரு லைன் சார்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். லைன் சார்ட் கிரியேட் பண்ணலாம், இல்லைனா ஏரியா சார்ட் கிரியேட் பண்ணலாம். ரெண்டுமே ஆல்மோஸ்ட் பார்க்கறதுக்கு சேமா தான் இருக்கும். ரைட். ஸோ இப்போ இது வந்து நம்ம மந்த். ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு ஷீட் ஒன்று இன்சர்ட் பண்ணிட்டு இந்த சார்ட்ஸை மட்டும் நம்ம காப்பி பண்ணி அதில் போட போறோம். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ரிப்போர்ட்ஸை தனித்தனியாக கிரியேட் பண்றது. ரெண்டாவது அந்த ரிப்போர்ட்ஸ்க்கு ஒரு விஷுவல் கிரியேட் பண்றது, சார்ட் கிரியேட் பண்றது. அதுக்கப்புறமா அந்த சார்ட்டை வந்து ஃபார்மேட் பண்றது. அது எல்லாமே உங்க கையில. ஃபார்மேட் பண்றது வந்து என்ன கலர் கொடுக்கணும், என்ன சைஸ் கொடுக்கணும், என்ன சார்ட் செலக்ட் பண்றது, இது எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. உங்களுடைய கிரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணுங்க. சரியா? ஸோ அடுத்தது எல்லாமே கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த சார்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து ஒரு ஷீட்ல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இப்போ இதுல வந்து நான் என்ன பண்றேன், ஒரு கொஞ்சம் சைஸ் இது பண்ணிக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வேற சார்ட் கிரியேட் பண்ணுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு 5 ரிப்போர்ட்டுக்குமே 5 சார்ட் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். 5 ரிப்போர்ட்டுக்குமே வந்து 5 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சார்ட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ இது மட்டும் சைஸ் மாற்றலையோ, 6 ஒரு 10. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்க்ரீனில் நம்மளுடைய டேட்டாவில் இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்துருச்சு. சரியா? ஸோ இப்போ வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் இருந்தாலும் இதை நம்ம எப்படி வந்து நம்ம டைனமிக்காக மாற்றுவோம் அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு ஸ்லைசர் கிரியேட் பண்றது மூலமா நம்ம டைனமிக்கா மாத்துவோம். ரைட். ஸோ இப்போ இந்த இடத்துல ஏதாவது அடிஷனல் இன்ஃபர்மேஷன், லோகோ அந்த மாதிரி ஏதாவது போட்டுக்கலாம், இல்லைன்னா வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் கூட ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ரீஜனை கிளிக் பண்ணிட்டு
pivot table analyzeல ஸ்லைசர் ஒன்று இன்சர்ட் பண்ணிக்க போகிறோம். ரீஜனுக்கு ஒன்று, ரெப்புக்கு ஒன்று, ஐட்டம்க்கு ஒன்று, சைஸுக்கு ஒன்று. ஸோ அந்த மாதிரி 4த்துக்குமே ஒன்று கிரியேட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துரும். எனக்கு நார்மலாக ப்ளூ கலர் பிடிக்கும் அப்படின்னா நான் ப்ளூ கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். சரியா? எல்லாமே வந்து ஒரு 10 வித்து கொடுத்துக்கிறேன். எப்படி சார் கண்ட்ரோல் பண்ணிட்டா? ஸோ எல்லாமே வந்து ஒரு யூனிஃபார்ம் சைஸாக நான் இங்கே கொடுத்துருக்கேன். கட் பண்ணிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சார் இது 5 இடத்துலேருந்து ஒரே இதில் வச்சுட்டு சார் இது 5 இடத்துலேருந்து ஒரே இதில் போகணும். அதுக்கப்புறம் எப்படி சார் புரியல? அதுக்கப்புறம் நம்ம இதுதான் பண்ணுறோம், வேற எதுவுமே பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து ஒரு ஜீன்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணா எனக்கு இங்கே சென்டர் இந்த ரீஜன் மட்டும் மாறுதா? அதாவது ஜீன்ஸ் வந்து சென்ட்ரல்ல எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு, ஈஸ்ட்ல எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்குன்னு வரும். இது நல்லா கவனிச்சிங்கன்னா இதை நம்ம கிளிக் பண்ணும்போது இங்கே மட்டும் தான் மாறுது. ஏன் அங்கே மட்டும் மாறுது? ஏன்னா நம்ம அதுக்கு தான் கிரியேட் பண்ணோம். ரீஜனை செலக்ட் பண்ணி தான் நம்ம வந்து கிரியேட் பண்ணோம். ஸோ அதனால வந்து நம்ம என்ன கிளிக் பண்ணாலும், என்ன பட்டன் கிளிக் பண்ணாலும் அது சேஞ்ச் ஆகுறது வந்து ரீஜன்ல தான் மாறும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதை கிளிக் பண்ணும்போது ரீஜன்ல மட்டும் மாறக்கூடாது, மற்ற இதுலயும் மாறணும் அப்படின்னு சொல்றோம். புலம்புறதுக்கு எதுவுமே இல்லை. மறுபடியும் நான் ரிப்பீட் பண்றேன். ஒரு 4 ரிப்போர்ட் கிரியேட் பண்ணோமா, இங்க 5 கிரியேட் பண்ணிருக்கேன். 5 கிரியேட் பண்ணோமா, 5 ரிப்போர்ட்டுக்கும் 5 சார்ட் கிரியேட் பண்ணோமா, 5 சார்ட்டுக்கும் வந்து ஒவ்வொன்றுமா அந்த கலர்ஸ் அந்த இதெல்லாம் கொடுத்தோமா. ஓகே, ஃபார்மேட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு ஷீட்ல எல்லா சார்ட்டையும் காப்பி பேஸ்ட் பண்ணி போட்டிருக்கோமா. இது வரையும் 4 ஸ்டெப்பு. 5வது ஸ்டெப் வந்து என்னன்னா ஒரு சார்ட்டை செலக்ட் பண்ணிட்டு ஸ்லைசரை கிளியர் பண்ணிக்கோங்க. இது 5வது ஸ்டெப். சரியா? 6வது ஸ்டெப் தான் இப்போ நம்ம பண்ண போறோம். ஸ்டெப் எல்லாம் நோட் பண்ணிருக்கீங்களா? ஓகே, ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து என்னன்னா இப்போ இந்த ஸ்லைசரை கிளிக் பண்ணும்போது அந்த சார்ட் மட்டும் தான் மாறிச்சு இல்லையா? இதை கிளிக் பண்ணும்போது மற்ற சார்ட்டும் மாறணும் அப்படின்றத சொல்ல போறோம். அது எப்படி பண்ணலாம்னா ஒரு ஸ்லைசரை ரைட் கிளிக் பண்ணுங்க. கீழே இங்க வந்து பாத்தீங்கன்னா ரிப்போர்ட் கனெக்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். இந்த ரிப்போர்ட் கனெக்ஷனை கிளிக் பண்ணிட்டு அதை கிளிக் பண்ணீங்கன்னா முதல்ல இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். இதுல வந்து என்னன்னா இந்த ஒர்க் புக்ல நீங்க என்னென்னலாம் பிவோட் டேபிள் இந்த டேட்டாக்கு கிரியேட் பண்ணிருக்கீங்க அது மொத்த லிஸ்ட்டும் இங்க வரும். இந்த லிஸ்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னென்ன பிவோட் டேபிள கனெக்ட் பண்ண போறோமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பிவோட் நேம் டேபிள வந்து நேம் மாத்திருக்கணும், அப்படி இல்லைன்னா ஷீட்டுக்கு நேம் மாத்திரணும். அப்பதான் ஈஸியா செலக்ட் பண்ண முடியும். நம்ம ஆல்ரெடி ஷீட் நேம்லாம் மாத்திடுவாங்க. பாத்தீங்கன்னா ஐட்டம், மந்த், ரெப், ரீஜன் இதெல்லாமே வருது இல்லையா? இதுவே நீங்க மாத்தல அப்படின்னா ஷீட் 1, ஷீட் 2, ஷீட் 3 தான் இருக்கும். ஸோ செலக்ட் பண்றது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஸோ என்ன பண்ணுங்க, நேம் மாத்திக்கோங்க. இப்போ மற்ற இதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. இப்போ இந்த ஸ்லைசரை தான் நம்ம கிளிக் பண்ணோம் இல்லையா? இந்த ஸ்லைசருக்கு தான் மாத்தணும். இதை போய் நான் சென்ட்ரல் கிளிக் பண்ணா டோட்டலா மாறுதா? டோட்டலா மாறுதா? ரைட். சரி, இப்போ நம்ம பண்ண அதே செட்டிங் என்ன பண்ண போறோம்னா மற்ற ஸ்லைசருக்கும் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணிட்டு ரிப்போர்ட் கனெக்ஷன்ஸ் எல்லா பிவோட் டேபிளையும் செலக்ட் பண்ணிட்டு ஓகே. அதே மாதிரி இங்கேயும் அதே தான். ரைட் கிளிக், ரிப்போர்ட் கனெக்ஷன்ஸ் எல்லா பிவோட் டேபிளையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, மறுபடியும் ரைட் கிளிக் பண்ணுங்க, ரிப்போர்ட் கனெக்ஷன்ஸ் போங்க. ஓகே கொடுத்துருங்க. சரியா? சோ இப்போ வந்து இதை கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ சென்ட்ரல் ரீஜனை கிளிக் பண்ணா சென்ட்ரல் ரீஜன்ல டோட்டலா எவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்கு, சென்ட்ரல் ரீஜன்ல ரெப் வைஸ் எவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்கு, ஐட்டம் வைஸ் எவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்கு, சைஸ் வைஸ் எவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்கு, மந்த் வைஸ் எவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்கு, எல்லாமே தனித்தனியா நமக்கு வரும். ஓகே, சோ இப்போ அதே வந்து நாங்க பாருங்க. புரியுதுங்களா? ஸோ இது வந்து நம்ம டேஷ்போர்ட்னு சொல்லுவோம், ஒரு பிசினஸ் டேஷ்போர்ட். ஓகே, ஸோ இது வந்து நான் இப்போ ஜென்ரலாக பண்ணி வச்சிருக்கேன். இப்போ உங்க கண்ணு முன்னாடி பண்ணது இது. ஸோ நான் இதுக்கு முன்னாடி பண்ண ஏதாவது ஒரு டேஷ்போர்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஆல்மோஸ்ட் சேம் தான், ஒரு 2-3 ஸ்டெப்பு தான் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி கிரியேட் பண்ணது.
ஸோ இதில் வந்து நான் டைம் லைன்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன் சரிங்களா. சேம் இதே மாதிரி டேட்டா தான், ஐ திங்க் சேம் டேட்டா தான் நினைக்கிறேன். ஓகே, இல்லை கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேட்டா, அமௌண்ட் மாறுது பாருங்க. இதில் சென்ட்ரல் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டேன்னா வேணா இந்த ஃபைலை வேணா உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் சரிங்களா. ஸோ இது வந்து ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கோங்க. இந்த ஃபைல் வந்து நான் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன், டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெஃபரன்ஸ்க்கு ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இது நம்ம வந்து ஃபில்டர் பண்ணால் சென்ட்ரல் ரீஜனில் மந்த் வைஸ் எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு, ஐட்டம் வைஸ், சைஸ் வைஸ், இது எல்லாமே உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ ப்ளஸ் வந்து டோட்டல் யூனிட்ஸ் எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு, டோட்டல் சேல்ஸ் எவ்வளோ ஆயிருக்கு, எல்லாமே இங்கே வரும். ஓகே, ஸோ இதில் வந்து இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா, இப்போ நான் வந்து சென்ட்ரல் ரீஜனில் ஜீன்ஸோடைய சேல்ஸ் எவ்வளோ அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சென்ட்ரல் ரீஜன் ஜீன்ஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணும்போது எனக்கு இதோடைய டோட்டல் ரெப் வைஸ் எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு, சைஸ் வைஸ் எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு, மந்த் வைஸ் எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு, எல்லாத்தையும் உங்களுக்கு இங்கே பார்க்க முடியும். ஸோ அதே மாதிரி வந்து இப்போ நம்ம ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் டேட் செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த டேட்ல உங்களுக்கான சேல்ஸ் எப்படி இருக்கு, ரைட். ஸோ இது எல்லாமே உங்களால் பார்க்க முடியும். ஸோ இதுதான் வந்து ஒரு டேஷ்போர்ட், ரைட். ஓகே, ஸோ முடிஞ்ச அளவு இது நோட் பண்ணிக்கோங்க. இதை நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், முடிஞ்சால் இதை நான் அப்லோட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணுறேன், ரைட். தேங்க்யூ.